ராம் நாராயண ராம். இந்த பூமியில் பல்வேறு மதங்களை நம்பும் பலர் இருக்கின்றனர். ஆனால் தங்களை உணர்ந்தும் தங்களை நேசித்தும் தங்களின் மீது நம்பிக்கை வைத்தும் வாழும் பெரியவர்களை சந்திக்க மிக கடினம். ஒருவர் தன்னையே நேசிக்கவில்லை என்றால் அவர் மற்றவர்களை எப்படி நேசிக்க முடியும்? அதனால் முதலில் மனிதன் தன்னை நேசிக்க வேண்டும். மேலும் தனது உள்ளத்துடன் சில முக்கியமான கேள்விகளை கேட்க வேண்டும். நான் யார்? நான் எங்கிருந்து வந்தேன்? நான் எங்கே செல்ல வேண்டும்? இறந்த பிறகு நான் என்ன எடுத்துச் செல்லப் போகிறேன்? பூமியில் பிறப்பதும் இறப்பதும் மனித வாழ்வின் இயற்கை சட்டம். ஒவ்வொரு மனிதரும் பல்வேறு பிறவிகளில் வெவ்வேறு வடிவங்களில் பிறக்கிறார்கள். எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஒருவர் இறந்து மீண்டும் பூமியில் பிறந்தால் அவருக்கு தனது முந்தைய பிறவியின் நினைவுகள் எதுவும் இருக்காது. அவர் கடந்த பிறவியில் என்ன செய்தார், எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை யாரிடமும் கூற முடியாது. ஏனெனில் அவர் புதிய அடையாளத்துடனும் புதிய நினைவுகளுடனும் பிறக்கிறார். எனில் பூமியில் உண்மையான கடவுள் இருக்கின்றார். எனில் மனிதர்கள் இறந்த பிறகு மீண்டும் பிறக்க வேண்டும். மேலும் அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு நினைவிருக்க வேண்டும். ஆனால் இது நடக்கவில்லை. கடவுள் ஒருபோதும் நேரடியாக வந்து மனிதர்களின் துயரில் துணை நின்றதில்லை. அவர் ஒருபோதும் நான் உன்னுடைய துயரத்தில் துணை புரிய வந்திருக்கிறேன் என்றும் கூறவில்லை. மனிதன் இயற்கைக்கும் தனது சொந்த புத்திசாலித்தனத்திற்கும் ஏற்ப வாழ வேண்டும். எந்த மதத்தையும் சாதியையும் அரசியல் கட்சியையோ அல்லது மனிதர்கள் உருவாக்கிய சட்டத்தையோ மூடிய கண்களுடன் நம்பக்கூடாது. இயற்கையே உயர்ந்தது என்று மட்டுமே நம்ப வேண்டும். பூமியில் இயற்கையின் சட்டம் அமல்படுத்தப்படாத வரை எந்த அரசியல் கட்சியும் எந்த மதத்தின் ஆதிக்கவாதியும் பூமிக்காக நல்லதை செய்ய முடியாது. மனிதன் இயற்கையிலிருந்து பிறந்தவன். அவனுடைய வாழ்வும் இயற்கையின் மீதே சார்ந்துள்ளது. இயற்கையின்றி யாரும் உயிருடன் இருக்க முடியாது. மனிதன் மற்ற மனிதர்களிடம் அல்ல, ஆனால் இயற்கையின் முன் பயப்பட வேண்டும். ஏனெனில் இயற்கையே மிகப்பெரிய நீதிவாதி. இயற்கையை அடைவதற்கான ஒரே வழி ராம் நாராயண ராம். அதனால் மனிதன் எப்போதும் ராம் நாராயண ராம் என்ற நாமத்தை ஜபிக்க வேண்டும். இதனால் அவனது மனதிற்கு அமைதி கிடைக்கும், ஆன்மாவிற்கு வழி தெரிய வரும் மற்றும் வாழ்க்கையில் உண்மை என்னவென்பதை உணர முடியும்.